நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை, இப்பொழுது ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தை தான் ஆவணி மாதம் என்று அழைப்பதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் சாணித்தியம் என்ன என்பதை விரிவாக காண இருக்கிறோம். இந்த ஆவணி மாதத்தில் பல இன்றியமையாத விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி மற்றும் மகாலட்சுமி விரதமும் அன்றுதான் கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் வரக்கூடிய தினம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஓணம், திருவோண பண்டிகை கேரளத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த ஆவணி மாதம் தமிழகத்திலும் கேரளத்திலும் கனமழை பெய்யும் என்றுதான் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், இப்பொழுது ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதே தினத்தில்தான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன் என்ற கிரகம் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஆவணி மாதம் முழுதுமே சனி வக்கர நிலையில் தான் இருக்கிறார். சூரியன் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மற்ற மாதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆவணி மாதத்தில் என்னவென்றால், ஆத்மகாரகன் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். நவக்கிரகங்களின் நாயகன், முதன்மையானவர் என்று சொல்லலாம். ராகு கேதுக்களுக்கு சூரியனை விட வலிமை அதிகம் என்றாலும் சூரியன் தான் ஒளி. இந்த ஒளி இல்லை என்றால் நிழல் ஏது? ராகு கேது என்ற 2 கிரகங்களுமே நிழல் கிரகங்கள் தான். தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அமைப்பு, அதிகார தோரணையில் இருப்பது, அரசாங்கம், அரசியல், இதில் உயர்நிலை பதவிகளில் இருப்பது, தான் என்ற ஒரு அமைப்பில் இருப்பது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஈகோவாக இருப்பது, ஒரு மன்னனை போல், ஒரு பேரரசனை போல். பேரரசன் என்றால் அவர் மற்றவருக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு கிடையாது. மற்றவர் தான் அவருக்கு அனுசரணையாக செல்ல வேண்டும். அனைத்துமே தனக்கு கீழ் என்ற ஒரு அமைப்பை இந்த சூரியன் என்ற கிரகம் ஆட்சி பலத்தில் பொதுவாகவே கொடுக்கும். பெரியோர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் நம்மை கேட்டுத்தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இந்த சூரியன் என்ற கிரகம் கொடுக்கும். மேலும் சுய கௌரவத்தை எந்த நேரத்திலும் எதற்கும் விட்டு கொடுக்காத அமைப்பு, நேர்மையுடனும் துணிச்சலுடனும் எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எதிலும் நாம் தான் முதன்மை, நம்மை மிஞ்சி எந்த சூழ்நிலையிலும் எவரும் இல்லை, நான் தான் தலைவன் என்று ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த சூரியன் என்ற கிரகம் கொடுக்கிறது. இந்த சூரியனுக்கு சனி என்ற கிரகத்தின் பார்வை என்பது சில நேரத்தில் குழந்தைகள் தந்தைகளிடமும் அல்லது தந்தை குழந்தைகளிடமும் கொஞ்சம் டென்ஷனாக, சில நேரத்தில் வார்த்தைகளை அதிகமாக பிரயோகம் செய்து காயப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் வரும். ஏனென்றால் சனி சூரியனின் பார்வை சமசப்தமமாக இருக்கிறது. எனவே வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது குழந்தைகள் தந்தைகளை காயப்படுத்தாமலும், தந்தைகளும் மற்ற டென்ஷனை, மற்ற சிக்கலை குழந்தைகளிடம் காண்பிக்காமல் மிதமாகவும் இருப்பது இந்த மாதத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது செவ்வாய் 4வது பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். சனி என்ற கிரகம் 7வது பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். எனவே சிம்மத்தில் 2 கிரகங்கள் மற்றும் 2 கிரகங்களின் பார்வை என்று
ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. பிறகு சுக்கிரன் கன்னி ராசிக்கு வரும் பொழுது செவ்வாயும் மீன ராசிக்கு வந்து விடுகிறது. இதனை குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். எனவே இங்கேயும் 2 கிரகங்களின் இருப்பிடமாகவும் 2 கிரகங்களின் பார்வை தாக்கமுமாக வருகிறது. எனவே பலன்களை நாம் மிகவும் விளக்கமாக அலசி ஆராய்ந்து இந்த கிரகங்களின் தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கொடுக்க போகிறது என்பதை பலன்களாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் நுணுக்கமாகவும் இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மேஷத்தை எடுத்துக்கொள்வோம். மேஷ ராசியை பொறுத்தவரை அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் என்று ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும். அதை போல்தான் இருக்கிறது. அதாவது மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்வதை போல் பலன்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மேஷராசியாதிபதி செவ்வாய் முதலில் சனியின் பிடியில் இருந்தது, பிறகு ராகுவின் பிடியில் இருந்தது. அதனால் முழுவதுமாக அதன் பலன்களை அந்த கிரகத்தால் கொடுக்க முடியவில்லை. ராசியாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு இவர்கள் மூச்சு விட தொடங்கினார்கள். பிறகு ராசியாதிபதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு செல்கிறது. 3ஆம் வீட்டுக்கு சென்றால் செவ்வாய் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும், பிறகு 8ஆம் பார்வையாக செவ்வாய் எங்கு உச்சமடைகிறாரோ மகரத்தை காண்கிறது. குருவின் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார், செவ்வாயின் வீட்டை குரு பார்க்கிறார். 10ஆம் வீட்டுடன் செவ்வாய் சம்பந்தப்படுகிறது. இதையும் தவிர இந்த 3ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் வேகமாகவும் குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் விவேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதுக்கும் மேல் என்று சொல்வதை போல்தான் இருக்கிறது. சுகஸ்தானாதிபதி சந்திரன் மாதத்தின் தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில், பஞ்சமாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஆட்சி. அதுக்கும் மேல் என்று சொல்வதை போல் அடுக்கடுக்காக வெற்றிகள் இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பணப்புழக்கம் என்பது இவர்களுக்கு தாராளமாகவே ஏற்படும். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். இதற்கு முன்பு இவர்கள் வாங்கின கடனை இவர்கள் அடைத்து விடுவார்கள். மேலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி புதனின் சஞ்சாரம் என்பது இவர்களது கம்ஃபர்ட், லக்ஷரி போன்ற விஷயங்களில், இவர்களது மாத்துர்ஸ்தானம், தாய் வகையறாக்களில் நல்ல முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படும். பஞ்சமாதிபதி சூரியன், அதாவது இந்த ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி. மேலும் தனஸ்தானாதிபதி கூட்டணி, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சூரியன். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை அனுசரித்து ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, இவர்களது கருத்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம், பொதுத்தளத்தில் இவர்களது குரலுக்கு ஒரு மரியாதை என்பது ஏற்படும். அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும், அவை வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது ஒப்பந்த ரீதியாக வர வேண்டிய பேமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அல்லது புது ஆர்டர்களாக இருந்தாலும் மள என்று வரும். இதைத்தான் நான் அதற்கும் மேல் என்று இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன். சுக்கிரன் என்ற கிரகம் 5ஆம் வீட்டில் இருப்பதனால் நிறைய புது தொடர்புகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக எனக்கு திருமணத்துக்காக நான் காத்திருக்கிறேன், எனது கணவன் யார் என்று தெரியவில்லை, எனது மனைவி யார் என்று தெரியவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்தான் உங்களது வருங்கால வாழ்க்கை துணைவர் என்பதனை சுக்கிரன் அடையாளம் காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நீசமடைகிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கு குருவின் பார்வை இருக்கிறது. மேலும் 6ஆம் வீட்டில் கேது என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இவர்களது வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு என்பது ஏற்படும். இங்கு சுக்கிரன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பில் தான் வருகிறது. இதையும் தவிர இந்த சுக்கிரன் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும்
கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் இவர்கள் அதிலிருந்து வெளிவந்து விடுவார்கள். எந்த பிரச்சனையும் இவர்களுக்கு மேலோட்டமாகத்தான் வருமே தவிர ஆழமான ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. தொழில் லாபம் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் என்பது இந்த லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இது நாள் வரை ஒரு மந்தமான போக்கில் இருந்தார், இப்பொழுது ஒரு வேகமான போக்கில் இருக்கிறார். அதனால் மளமளவென்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் மட்டும் சில நேரங்களில் இரவு நேரங்களில் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். எனவே இவர்கள் உறக்கத்துக்கு போகும் பொழுது யாராவது பேசுவதற்கு வந்தால் நம்ம பாலிசி தான் என்னவென்றால் மௌன விரதம். எதையாவது வார்த்தையை கொடுத்து மாட்டிக்க கூடாது. அந்த நேரத்தில் வரக்கூடிய போன் கால்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உடன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு பறத்துக்கலாம், நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் என்று புத்திசாலித்தனமாக தங்களை ரொம்பவும் குழப்பாமல் தெளிவாக இவர்கள் இருந்தால் வெகு எளிதாக இந்த ஒரு விஷயத்தை கடந்து விடலாம். ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் உச்ச வீட்டை பார்ப்பது என்பதும் குரு செவ்வாயின் பார்வை பரிவர்த்தனை என்பதும் 2ஆம் வீட்டில் குருவின் நிலைப்பாடு என்பதும் இவர்களுக்கு தொழில் ரீதியாக மேலும் அதுக்கும் மேல் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ஆவணி மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் என்பது புதிதாக மின்னல் போல் யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு உதவுவதற்கு ஒருவர் காத்து கொண்டிருப்பார். ஒரு அதிர்ஷ்டம் என 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு போகாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வருவதற்கு இந்த மாதம் தயாராக இருக்கிறது. உங்களது முத்திரையை பதிங்கள், வெற்றி வாகையை சூடுங்கள். பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு செய்வது ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. இறைவன் எழுதிய அந்த விதியை, அந்த கர்மாவை முழுவதுமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியில் செவ்வாய் வந்தபோது இவர்களுக்கு கொஞ்சம் வேகம் வந்தது, விவேகமும் வந்தது. ஆனால் அதையும் மீறி கோபம் வந்தது. இதன் காரணம் இந்த செவ்வாய் என்ற கிரகம் சில நேரத்தில் கொஞ்சம் விடாப்பிடியாக ஒரு செயலை, வைராக்கியமாக நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மை மீறி யாராவது ஒருவர் நடுவே வந்தால் கொஞ்சம் உஷ்ணமாக பேசிவிடுவோம். இவர் எப்பொழுதுமே சாஃப்டா தானே இருப்பாரு, இவரா இப்படி உஷ்ணமாக பேசுகிறார் என்று வருத்தப்படக்கூடிய அளவில் அந்த வார்த்தைகள் சில நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்துவது போல் இருக்கும். இந்த மாதத்தில் தான் செவ்வாய் ராசியை விட்டு வெளியே போகிறாரே, அப்பொழுது மிகவும் கூலாகவும் மிகவும் யதார்த்தமாகவும் மிகவும் இந்த ராசியாதிபதி சுக்கிரன் என்றால் அனைவருக்குமே தெரியும், உலகாயத்த இன்பங்கள் அனைத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும், ஒரு லக்ஸரியாக இருக்க வேண்டும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சுக்கிரனின் போக்கு. இப்பொழுது ராசியில் குரு மட்டும் தனித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கு குரு என்பவர் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, இவர்தான் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. ராசியில் இருந்த செவ்வாய் ராசியை விட்டு வெளியே போய்விட்டால் இவர்கள் பழையபடி பேக் டு ஸ்கொயர் ஒன், மிகவும் கூலாக மிகவும் லக்ஸரியாக இருப்பார். உங்களது ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் என்பது இங்கு 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். இதனால் என்ன நடக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள். 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய இடம். 7ஆம் அதிபதி ரிஷபத்துக்கு வாழ்க்கை துணைவர். அவர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர்தான் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி என்றாலும் வாழ்க்கை துணைவர் அப்படின்னா பொதுவாக ஒரு விரயம் என்பது வரத்தானே செய்யும். அது சுப விரயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு என்ன ஜாக்பாட் என்றால் இங்கு 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில், 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. தனம் என்பது வருமானத்தை குறிக்காட்டுகிறது. எனவே இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு நல்ல வருமானத்தை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி,
தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். அந்த தனஸ்தானாதிபதிங்கிறது இங்கு புதன், அவர்தான் புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடியவர். அவர் முதலில் 3ஆம் இடத்தில், பிறகு 4ஆம் இடத்தில். அப்பொழுது இவர்களுக்கு பிரயாணங்களால் நல்ல வெற்றி என்பது ஏற்படும். இவர்களுக்கு ஒரு லக்ஸரியான லைஃபை இந்த மாதம் ஏற்படுத்துவதற்கு இந்த கிரக அமைப்பு அனுகூலமாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. சூரியன் இங்கு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. பிறகு இதே சுக்கிரன் 5ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம் அடைகிறது. சுக்கிரன் நீசம் அடைந்து அந்த வீட்டின் அதிபதி புதன் கேந்திர பலம் பெறுவது என்பது நீசபங்க ராஜயோகம். பிறகு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் அடைந்தாலும் அவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். இதனை ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், 4ஆம் வீடு குறிக்கக்கூடிய வீடு, வாகனம், மனை, கம்ஃபர்ட், லக்ஸுரி, மாத்துர்ஸ்தானம், இவைகளை மையமாக வைத்து 4ஆம் வீட்டின் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாகி வெற்றி ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி, பிறகு தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில். கேட்பதற்கே இந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுவது போல் இருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், வசதி, வாய்ப்பு, லக்ஸுரியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு வருமானம் வந்தால் தானே இந்த கம்ஃபர்ட்டோ லக்ஸரியோ இவை அனைத்துமே ஏற்படும். எனவே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் ரெடியாக இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ராசியாதிபதி 5ஆம் வீட்டில் வந்த பிறகும் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை, அதாவது சுக்கிரன் உச்சமடைய வீட்டை அவர் பார்க்க இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். இதனால் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது உங்களது போக்கில் ஏற்படும். நிறைய புது புது ஆர்டர்கள் என்பது ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து நல்ல அபிவிருத்தியான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி என்ற கிரகம் வக்கரமாகிறதே என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள். அதாவது சனி 10ஆம் வீட்டில் வக்கரம் அடைந்தாலும் ரிஷபத்தை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை சனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ ஒரு நேரத்தில் நாம் ஒரு வேலையை எடுப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் ஒரு 10 வேலைகளையோ 15 வேலைகளையோ ஒன்றாக எடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நேரத்துல நம்ம 10 ஒர்க் எடுத்தா என்ன ஆகும்? 10 விதங்களில் நமக்கு வருமானம் வரும். அவை நல்ல கிளைண்டாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ரொம்பவும் கிரெடிட் கொடுப்பது அல்லது ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கும் பொழுதே குழப்பமான ஒரு ஸ்பெசிபிகேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவாய்டு செய்து நல்ல பேமாஸ்டர், கிளியர் டிரான்சாக்ஷன்ஸ் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். 11ஆம் வீட்டில் ராகு, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதும். 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது புது ஆர்டர்களாக இருந்தாலும், அதன் மூலம் நமக்கு வர வேண்டிய வருமானமாக இருந்தாலும் நிகரற்ற லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. நான் மீண்டும் சொல்கிறேன், ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதம் உங்களது ஆட்டம் ஆரம்பம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொண்டு பல விதங்களில் வருமானத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் சில நேரங்களில் நம்மை மீறி, நம்மை மறந்து சில வார்த்தைகளை நாம் வெளியே விட்டு விடுவோம். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும். அதனால் பேசி ஒரு விஷயத்தை நாம் நமக்கு எதிர்மறையாக மாற்றுவதற்கு பதிலாக பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். அவ்வாறு கடந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இனிமே தானே பார்க்க போற ஆட்டத்தை என்று சொல்கிறார்களே, அதற்குண்டான அமைப்பு மிதுனத்துக்கு இந்த மாதம் இருக்கிறது. அப்படி என்ன சார் இருக்கிறது என்று தானே கேட்கிறீர்கள். அதாவது ராசியாதிபதி புதன் இந்த ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், அதாவது நம்ம ராசி அதிபதி எங்க போய் உட்காருதோ அந்த ஒரு சிம்டம்ஸ் நமக்கு பிக்கப் ஆகும். இங்கு தனஸ்தானம், தனம் என்பது வருமானம். பிறகு இவரே வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி. இது சூரிய புத ஆதிபத்தியமாக வருகிறது. இதனால் எங்கும் எதிலும் வெற்றி. நாம் இருக்கக்கூடிய இடங்களில் அனைவரையும் நமது
தோற்றத்தால், நமது வார்த்தைகளால், நமது புத்திசாலித்தனத்தால் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் வெற்றி, அதன் மூலம் நமக்கு ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு அடையாளம். இவருக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கா, இவருக்குள் இவ்வளவு திறமைகள் இருக்கா என்று எல்லாரையும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு. இதனால் வரை நாம் எங்கு சென்று நம்முடைய திறமையை காட்ட நினைத்தோமோ அங்கே நமக்கு வாய்ப்பு அளிக்காத நபர்கள் இன்று நம்மை தேடி வந்து, சார் உங்களுக்கு உங்களுடைய திறமையை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஒரு கால் ஷீட் கொடுங்க என்று கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ராசியில் செவ்வாய் வருகிறதே அப்படின்னு தானே கேட்குறீங்க. வரட்டுமே, அவர் தானே இங்க லாபஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பில் இருக்கிறார். அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி என்று இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்குத்தான் குரு பார்வை இருக்கிறதே. அதனால் நீங்கள் ருணம், ரோகம், சத்ருவை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் இங்கு குறிப்பாக மிருகசீஷம் மற்றும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, நட்சத்திராதிபதி ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதனால் 10, 11 வீடுகள் முழுவதுமாக இயங்கும். தொழில் ரீதியாக முதல் தரமான ராஜயோகத்தை வெகு நாட்களுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது அடைய இருக்கிறார்கள். இதனால் அஷ்டம சனியில் இவர்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான இன்னல்கள், கடன்களை ஒவ்வொன்றாக தீர்க்கலாம். ஒவ்வொரு முடிச்சாக இவர்கள் கழட்டக்கூடிய அமைப்பு, ஒவ்வொரு சிக்கலிலிருந்து இவர்கள் வெகு எளிதாக வெளிவரக்கூடிய காலகட்டம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பது அசுப கிரகங்கள் 10ல் இருந்தால் பலவிதத்தில் நன்மை செய்யும் என்பதுதான் ஜோதிட விளக்கம். 9ஆம் வீட்டில் சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு பெரிதாக பாதிப்புகள் ஏற்படாது. நிறைய கோயில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் குரு மறைகிறதே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுவும் இங்கு கெட்டவன் கெட்டிடில் என்ற அமைப்பில் தான் வருகிறது. மேலும் மிதுன ராசிக்கு குரு என்ற கிரகம் ஒரு விதத்தில் பாதகாதிபதியாகவும் ஆகிறார். அவர் 12ஆம் வீட்டுக்கு மறைவது என்பது இவர்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆவணி மாதத்தில் இவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் ஒரு முத்திரை பதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். சூரிய புத ஆதிபத்தியம், இங்கு சுக்கிரன் வந்து 3ஆம் வீடு 4ஆம் வீட்டில் நல்ல அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முழுவதுமாக இதன் பலன்களை உபயோகித்துக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், அல்லது புதிய வியாபார வாய்ப்புகளாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களது புத்திசாலித்தனத்தை முழுவதுமாக வெளிப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். பரிகாரம் என்று வந்தால், ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற ஒரு கிரகத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். செவ்வாய் என்ற கிரகம் சில நேரத்தில் உடல் உஷ்ணத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, உடலை உஷ்ணமாகாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியில் புதன், ராசிக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய், கடகத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது ராசியாதிபதி எங்கு உச்சம் அடைகிறாரோ அங்கு குரு சஞ்சாரம். இந்த ஒரு விஷயமே இவர்களுக்கு போதும். இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி. இது நாள் வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று உங்களை தேடிக்கொண்டிருந்த பல நபர் இப்பொழுது உங்களை அடையாளம் கண்டுபிடித்து விடுவார். ஏனென்றால் அஷ்டம சனியில் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சனி வக்ரம் என்பது கொஞ்சம் நேர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருப்பதனால் கொஞ்சம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்கள். குரு லாபத்துக்கு வந்த பிறகு மளமளவென்று உங்களது விஷயங்கள் அனுகூலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ராசியில் புதன் புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய கிரகம், புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். புதன் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது புத்திசாலித்தனத்தை பூரணமாக வெளிக்காட்டுவார்கள். அவரவர் சார்ந்த தொழிலில், துறையில் இப்படி கூட யோசிக்க முடியுமா, இந்த ஒரு பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கா, நோவல் திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வோமே, அதை போல் ஏராளமான புதிய விஷயங்களை கண்டுபிடித்து புரியாத விஷயங்களுக்கும் விடை கண்டுபிடித்து அதன் மூலம் பாராட்டுக்கள் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சரி, பாராட்டினா மட்டும் போருமா, அதற்குண்டான வெகுமதியும் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த வெகுமதியை நாம் போய் கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்காமல் அவர்களாகவே வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன சார்,
தனஸ்தானாதிபதி, தனம் அப்படிங்கிறது வருமானம். வாக்கு ஸ்தானாதிபதி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம். இவர்களை தேடி வாய்ப்புகள் மட்டும் வந்து பேமெண்ட் வரலன்னு என்ன பண்றது? வாய்ப்புகளும் வரும், அதற்குண்டான ஊதியமும் வரும், அதில் வெற்றியும் வரும். அதில் இவர்களுடைய சுகஸ்தானம் கம்ஃபர்ட் என்பது அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில், ஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தில் வருவதனால் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கிறது. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இவர்களது முயற்சிகள் மேலும் மெருகேறும், அதன் மூலம் வெற்றி பெற முடியும். 5ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். இதே 5ஆம் வீட்டுக்கு செவ்வாய் சொந்த வீட்டுக்கு பார்வை, 7ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை. இதனால் சுப நிகழ்வுகள், வெகு நாட்களாக எனது குழந்தைக்கு ஒரு வரன் தேடிக்கொண்டிருந்தேன், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தேன், ஒரு நல்ல கல்விக்காக காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு அவரவர் வயதை அனுசரித்து அனுகூலமான பலன்கள் என்பது கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் குறிப்பாக இவர்களது தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்துக்கு போகும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு லாபத்தை தான் கொடுக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் சில நேரங்களில் பாதங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்கள் கொடுக்கும். எனவே இந்த வாக்கிங் செய்பவர்கள், நடைபயணம் செய்பவர்கள் பத்திரமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களது வீடுகளில் சில நேரங்களில் இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள், மோட்டார் அல்லது சில எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் கொஞ்சம் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். எனவே இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை, ஒரு குட் நியூஸை கொடுப்பதற்கு இந்த சூரிய புத ஆதிபத்தியம் தயாராக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சூரியன். பொதுவாகவே இவர்கள் பரபரப்பாக எங்கிருந்தாலும் அனைவரது ஆர்வத்தையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக, அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸாக இருப்பார்கள். சும்மாவே காட்டு என்று காட்டுவார்கள். இவர்களுக்கு இப்பொழுது சூரியன் சொந்த வீட்டில், அதாவது இவர்களது ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களை நாம் கையில் பிடிக்க முடியுமா? முழுவதுமாக தங்களது திறமையை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, தலைமை பொறுப்புகளில் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசு பதவிகளில் இருப்பவர்களாக இருந்தாலும், அதிகார தோரணையில் இருப்பவர்களாக இருந்தாலும், தான் என்ற ஒரு எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு அரசனை போல் அனைவரையும் அரவணைத்து தங்கள் பக்கம் ஈர்த்து, பெரியோர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மிடம் கேட்டுத்தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இவர்கள் பொதுவாக யாருக்கும் கீழ்ப்படிவதில்லை. மற்றவர் வணக்கத்தை நமக்கு வைத்து பிறகு நாம் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு போக்கில் இருப்பவர்கள். இவர்களுக்கு ராசியாதிபதி சொந்த வீட்டில், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடன் கூட்டணி என்பது ஒரு நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஜீவனாதிபதி சுக்கிரன் முதலில் ராசியில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் ராசியில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும் என்றால், ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட போதும், நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கு ரெடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு தோற்றம், ஒரு பொலிவு, இவர்களை மீறி ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, நமக்கு இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கா என்று இவர்களே கண்ணாடியில் போய் தங்களை சும்மாவே அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராசியில் சுக்கிரன். பிறகு இந்த சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும், நீசமடைந்தாலும், நீசபங்க ராஜயோகம், பிறகு சுக்கிரன் கூட்டணிக்கு குருவின் பார்வை. இதனால் என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்வதை போன்ற அமைப்பு. இதையும் மீறி இவர்களுக்கு சுகஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்
11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். இதனால் லாபம் லாபம் என்பதை இது நாள் வரை இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது இந்த லாபத்தை கையில் எடுத்து பூரணமாக அனுபவிப்பார்கள். எந்தெந்த விஷயங்களில் லாபம் வரும் என்றால், வீடு, வாகனம், வண்டி. இத்தனை நாள் நான் வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை, ஆபீஸ்க்கு ஆள் வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் கிடைப்பார்கள். வாகனத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். வயதை அனுசரித்து அவர்களது தாயாருக்கு ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீட்டில் ஒரு புதிய பொலிவு செய்ய வேண்டும். கட்டின வீடு இத்தனை நாள் பாதியில் நிற்கிறது, அதற்குண்டான ஊதியம் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு மளமளவென்று வீட்டை கட்டி முடித்து விடுவார்கள். ஒரு புது பொலிவு, ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய காலகட்டம். முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் 11ஆம் வீட்டில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. உங்களது அனைத்து முயற்சிகளையும் இந்த மாதம் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி, பிறகு ஊதியத்திற்கு மேல் ஊதியமாக மாற்றிக்கொள்ளலாம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று ஒரு காலகட்டம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு இருக்கிறது. 7ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் வக்கரம் என்பதனால் இதனால் வரை கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவை பூரணமாக விலகி ஒரு அந்யோன்யமான காலகட்டம். ஏனென்றால் சனி வக்கரம். சார், 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம், அதை மறந்து விட்டீர்களே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் குருவின் பார்வை. 2ஆம் வீட்டில் கேது சார், அதற்கும் குருவின் பார்வை. இதனால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் தடைபடாமல் கண்டிப்பாக வரும். அஷ்டமத்தில் ராகு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பில் இல்லாமல் பொருளை அனுப்புவது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த ஸ்பெசிபிகேஷனாக இருந்தாலும் அதனை மீறாமல் இருப்பது. இதனால் உங்களுக்கு நாளைக்கு கசப்பான அனுபவங்கள் ஏற்படாது. ஆனால் 2-3 விதங்களில் வாய்ப்புகள் என்பது ஏற்படும். பூரணமாக உங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஒரு பீரியடை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு கவனம் என்னவென்றால், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு மட்டும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபாடு செய்வது, செவ்வரளி மலரால் அர்ச்சனைகள் செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, முடிந்தால் ஒரு முறை காளஹஸ்தி சென்று ராகு அபிஷேகம் செய்வது நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். கன்னி ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வது இந்த கன்னி ராசிக்கு பொருத்தமாக வருகிறது. ஏனென்றால் ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இவர்கள் பரபரப்பாக செயல்படுகிறார்கள். அதற்கு முன்பு ராசியில் கேது இருந்தபோது ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல், இழந்தது போல், ரொம்பவும் டல்லாக, ரொம்பவும் மூடி டைப்பா இவர் என்று சொல்வதை போல் இருந்தார். இப்பொழுது இந்த மாதத்தில் ராசியில் சுக்கிரன் வருகிறது. ராசியில் சுக்கிரன் வந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் 100 ரூபா கொடுத்தாலும் ஹீரோவா நடிப்பதற்கு நான் ரெடி என்று சொல்வதை போல், அவ்வளவு டல்லா இருந்த நபர் எப்படி இப்போ இவ்வளவு ஆக்டிவா, இவ்வளவு ஸ்மார்ட்டா, இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கிறார் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு. ராசிக்கு குருவின் பார்வை என்பது சுக்கிரன் நீசம் அடைந்திருந்தாலும் அந்த நீசம் என்பது இவர்களுக்கு வேலை செய்யாமல் அனுகூலமான பலன்களாக கண்டிப்பாக கொடுக்கும். இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் அவரவர் தொழில் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக இந்த மீடியா, ஃபேஷன், மாடலிங் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு, அதிலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில், ஏனென்றால் இங்கு 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிகரற்ற லாபம் என்பது ஏற்படும். மளமளவென்று நிறைய ஒப்பந்தங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் காரணம், இப்பொழுது இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த புதிய ஒப்பந்தங்கள் லாங் டேர்மாக, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இவர்களுக்கு அனுகூலம் கொடுப்பதாக இருக்கும். இதன் காரணம், வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில். இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறது, சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்படின்னா இதற்கு பெயர் பார்வை பரிவர்த்தனை என்று அர்த்தம். சோ தொழில் வெற்றி அனுகூலமாக இருக்கிறது. 6ஆம் வீடு என்பது நாம் ஒரு உத்தியோகத்துக்கு செல்வது, இல்லை என்றால் நாம் ஒரு சேவை, சர்வீஸ் செய்வது. இங்கு 6ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம்
வக்ரம், இதனால் ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை நாம் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்பொழுது கவனமாக அந்த வேலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் ரொம்பவும் பேமெண்ட் டிலே செய்து கொடுப்பவர்கள், ரொம்பவும் கிரெடிட் கொடுத்து ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். ஏனென்றால் விரயஸ்தான அதிபதி இந்த மாதத்தில் விரயத்தில் இருக்கிறார். அதனால் நல்ல பே மாஸ்டர்களாக இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் சர்வீஸ் செய்தால் போதுமானது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு சில நேரங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும். இதனால் இவர்கள் தங்களது உடலை பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்பவும் ஸ்பைசியான ஃபுட் எடுத்துக்கொள்வது, ரொம்பவும் சூடான உணவு எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு முறைகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். இதற்கு என்ன பண்ணணும் என்றால், ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். 2 பேரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தால் அந்த இடம் உஷ்ணமாகும். இந்த விதி என்பது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல, வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் இதே விதிதான். ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து போவது புத்திசாலித்தனம். 9ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய தொடர்புகள், நிறைய பயணங்கள், அதன் மூலம் அனுகூலம். குரு ராசியை பார்ப்பது என்பது நமக்கு நாம் சார்ந்த தொழிலில் துறையில் ஒரு குரு என்பவர் கிடைப்பார். அந்த குரு நம்மை வழி நடத்துவார். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு தீர்வு என்பது அந்த குரு மூலம் கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயத்தில் சூரியன் என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு வரியாக இருக்கலாம், கார்பரேஷன் டாக்ஸாக இருக்கலாம், இல்லை என்றால் கரண்ட் பில் போன்ற விஷயமாக இருக்கலாம். பித்துர்கரகன் சூரியன் என்பதனால் தந்தை வழி உடல்நிலை கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் வீடு என்பது பாதங்களை குறிக்கிறது. இதனால் உடற்பயிற்சி செய்பவர்கள், கடுமையாக ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமும் பெரிதாக உங்களை பாதிக்காது. மாறாக அனுகூலமான பலன்கள் இந்த பார்வை பரிவர்த்தனையால் உங்களுக்கு ஏற்படும். இதனை முழுவதுமாக உபயோகித்து தொழிலில் வெற்றி மேன்மை பெறுவதற்கு இந்த காலகட்டம் அனுகூலமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். துலாம் தூள் கலப்பும் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாதம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே, நாங்கள்லாம் அஷ்டம குருவில் அல்லவா இருக்கிறோம், ஏதாவது ஒரு கஷ்டம் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு நிமிஷம் உட்காருங்கள். இந்த பதிவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். துலா ராசிக்கு காசு, பணம், துட்டு, மணி மணி என்று ஏதோ ஒரு பாட்டு வருகிறது, அதை போன்ற ஒரு அமைப்பு எப்படி சார் வரும்? லாபஸ்தானாதிபதி சூரியன், அவர் பாதக அதிபதியா இருந்தாலும் அவர்தான் லாபத்துக்கு அதிபதி. அவருக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார், இதனால் லாபம். சரி, இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகமாக வருகிறது. சரி, 9ஆம் அதிபதி புதன் மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் தர்மாதிபதி யோகம். சரி, லாபஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி, அதே வீட்டில் லக்னாதிபதி ராசியாதிபதி, துலா ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில். இந்த சுக்கிரன் இங்கு இருக்கிறார், புதன் இங்கு வருகிறார். இதற்கு துலாத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த சனி என்ற கிரகம் பார்வை பலம், அதாவது பாக்யாதிபதிக்கு ராசியாதிபதிக்கு யோகாதிபதி சனியின் பார்வை என்பது பூரணமான அனுக்கிரகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. துலாம் தூள் கலப்பும், காசு, பணம், துட்டு, மணி மணி என்பது இவர்களுக்கு இருக்கிறது. அஷ்டம செவ்வாய் விலகுகிறது. இந்த மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 நாட்களில் செவ்வாய் விலகுகிறது. அதனால் இவர்களது கஷ்டங்களும் விலகுகிறது. சரி, சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குருவின் பார்வை
அதனால் இவர்களுக்கு மேலும் மேன்மை வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இவர்களது புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வியாக இருந்தாலும் நல்ல அனுகூலமான பலன்கள் என்பது கிடைக்கும். பிறகு பாக்யாதிபதி லாபத்தில் சூரிய புத ஆதிபத்தியம் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்கு கொடுத்துத்தான் ஆகும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், 3, 6, 11 வீடுகளில் அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று. இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குறிப்பாக அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் ஒரு நல்ல முத்திரை படிக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டாக இருக்கிறது. நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரும். அதனை பத்திரமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களது தனத்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பார்வை பரிவர்த்தனை உங்களது வெற்றியால் தனம், தனத்தால் வெற்றி என்பது இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க ஒரு நல்ல வரனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமத்தில் குரு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2 நிலைகளில் இதில் பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அதாவது துலாமுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது என்பது விபரீத ராஜயோகம். ஏனென்றால் 6ஆம் வீட்டில் லக்னம் போட்டால் அங்கிருந்து 3ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம். அதனால்தான் 6, 8 தொடர்பு என்பது ராஜயோகம். பிறகு துலாத்திற்கு கெட்டவன் கெடுகிறான், அந்த விதத்திலும் அனுகூலம் தான். அதனால் அஷ்டம குரு என்று மனதளவில் நீங்கள் முடங்க வேண்டாம். துலாம் இந்த மாதம் தூள் கலப்பும் மாதம் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பன்முகம் என்று சொல்லக்கூடிய மல்டி டைமென்ஷனல் இன்கம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விறுவிறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு விருச்சிக ராசி தயாராக இருக்கிறது. இந்த செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது நமக்கே தெரியாமல் உடலில் ஒரு புத்துணர்ச்சி என்பது ஏற்படும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் இங்கு எதிர்ப்புகளை முறியடித்து எதிரிகளை பந்தாடி மேலும் பலவிதமான தடைகளை தகர்த்தெறிந்து நாம் செல்லக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல வெற்றி வாகை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ராசியை குரு பார்த்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியவில்லை. விறுவிறு என்ற ஒரு வளர்ச்சி இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு குரு விவேகத்தை கொடுக்கும், செவ்வாய் வேகத்தை கொடுக்கும். இந்த கூட்டணி ராசியை பார்க்கிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. செவ்வாய் என்ற கிரகம் அஷ்டமத்துக்கு வந்தாலும் இங்கு தனஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது, ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறது. இது என்ன சார் புதுசா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சரி, இவர்களுக்கு சூரியன் என்ற கிரகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இறைவன் நியமித்த விதி. இந்த சூரியன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, ஜீவனாதிபதி, சொந்த வீட்டில் ஆட்சியாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். அப்படின்னா என்னவென்றால் 6 பால் ஒரு ஓவரில் என்றால் அந்த 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இந்த சூரியனோட புதன் லாபாதிபதி வந்து சேர்ந்திருக்கிறாரே, அப்போ என்ன ஆகும்? அந்த 6 பால்ல 2 நோ பால், 2 ஒய்டு போட்டா எப்படி ஒரு 2 எக்ஸ்ட்ரா பால் கிடைச்சு அதுலயும் நமக்கு ரன் கிடைக்குமோ, அதை போன்று நான் சொல்வேன் அல்லவா, பழம் நழுவி பாலில் வந்து, அதனாலவே தேனில் வந்து, அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் வருகிறது என்று. அதை போன்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தில், கலத்திரஸ்தானாதிபதி லாபத்தில். இந்த சுக்கிரன் நீசம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு விதத்தில் அது நீசபங்க ராஜயோகமாகவும் வருகிறது. சுக்கிரன் நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதன் ஆட்சி என்பதும், நீசமடைந்த சுக்கிரனுக்கு குருவின் பார்வை என்பதும் இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்பது இவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை, குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும், புதிய வருமானங்களாக இருந்தாலும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. 4ஆம் வீட்டில் இருந்த சனி என்ற கிரகம் இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது. இப்பொழுது சனி வக்கரம் என்பதும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்ட் தான். முயற்சிகள் மேலும் வெற்றியை கொடுக்கும். எனவே இந்த மாதம் முழுவதும் நான் சொன்னது போல் விறுவிறு வளர்ச்சி என்பது இவர்களுக்கு தயாராக இருக்கிறது.
5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெருடலை கொடுக்கும், அவ்வளவுதான். இதற்கு இவர்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செய்வது, மகான்கள் வழிபாடு செய்வது என்பது இவர்களது புத்திரர்களுக்கு ஒரு தடை இல்லாமல், அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக இவர்களது குழந்தைகளுக்கு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுர் ராசிக்கு ஒரு நல்ல செய்தி ரொம்ப நேரமாக, ரொம்ப நாட்களாக சொல்ல வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். அதற்குண்டான சந்தர்ப்பத்தை கிரக நிலைகள் எப்பொழுதுதான் எனக்கு கொடுத்திருக்கிறது. என்ன சார், தனுர் ராசிக்காரர்கள் சாதிக்கும் நேரம் வந்து விட்டது. எல்லாரும் தனுர் ராசிக்கு ராசி அதிபதி குரு ஆறுல மறைஞ்சிருச்சு என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். தனுர் ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாயும் சூரியனும் கொடுக்க வேண்டும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் இந்த மாதம் இவர்களுக்கு முதலில் குரு மங்கள யோகமாக, பிறகு ராசியை பார்க்கும் விதமாக அமைகிறது. இதனால் இவர்கள் மீறி ஒரு வேகம் என்பது வரும். யாராக இருந்தாலும் பார்த்து விடலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு பார்க்கலாம். ஒரு நேரத்தில் எவ்வளவு நபர்கள் வந்தாலும் நாம் அவர்களை சமாளித்து விடலாம் என்று பூரணமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்யாதிபதி சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி இந்த மாதம் முழுவதும். இதனால் இவர்களது பாக்கியம் படிப்படியாக மேலே ஏறி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. இந்த பாக்யாதிபதி சூரியனுடன் புதன் கூட்டணி என்பது 9, 10 அதிபதிகளின் கூட்டணியாக தர்மாதிபதி யோகமாக வருகிறது. இதனால் நானே இத்தனை நாளா வேலை இல்லாம சும்மா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரே நேரத்துல நான் 5 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறேன். என்னப்பா, நான் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வேலை வந்திருக்கா என்று இவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அமைப்புக்கு புது புது வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு வரும். 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிரன் அமர்ந்து, அது நீசமாகி, நீசமான வீட்டின் அதிபதி திரிகோண பலம் ஏறி அது நீசபங்க ராஜயோகமாக பிறகு அதே சுக்கிரன் குருவின் பார்வையிலும் அமர்வது என்பது இவர்களுக்கு நிறைய புதிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதி உச்சமடைய வீட்டுக்கு அதன் 8வது பார்வை என்பதும் தனம், வருமானம் என்பதை ஏற்படுத்தும். வெகு நாட்களா பணம் வராமல் காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன நபர்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் இதனால் வரை மந்த போக்கில் இருந்தது. இப்பொழுது வேகம், அதிவேகம் என்ற ஒரு அமைப்பில் வெற்றியை அதிவேகமாக ருசிக்க வேண்டும், அந்த கனிகளை பறிக்க வேண்டும் என்று பன்முகம், அதாவது மல்டி டைமென்ஷனலாக தங்களது முயற்சிகளை இவர்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை முழுவதுமாக உபயோகித்து பூரணமான அனுகூலமான பலன்களை பெற்றுவிடுங்கள். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் மட்டும் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் என்பதை கொடுக்கும். சில நேரங்களில் இவர்களது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன அப்ளையன்சஸ் பழுதாகும். லாங் டூர் போகும் பொழுது வாகனங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் நலனில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. இந்த மாதம் முழுவதுமே உங்களது பாக்கியம், வெற்றி, லாபம், வேகம், விவேகம், ஆற்றல், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இவை அனைத்துமே பூரணமாக வெளிப்பட்டு வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வரியில் தனுர் ராசிக்காரர்கள் சாதிக்கும் நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்கு பலனே சொல்ல வேண்டாம். மகரம் சிகரம் ஏறும் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மகரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 7.5 சனி என்பதனால் இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பலவித பிரச்சனைகளில் இருந்தார்கள். இப்பொழுது சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ராசிக்கு குருவின் பார்வை என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனால்
ரொம்பவும் பிரச்சனையில இருந்தோம். எந்த ரூட்ல போகல, எந்த வழியில போகல, யாரையுமே பார்க்கல, பார்த்தாலும் அனுகூலம் இல்லை. நாங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. நோயிலிருந்து எங்களால் வெளியே வர முடியவில்லை. வம்பு வழக்கில் ஒரு தீர்வு இல்லை. நாங்கள் சமாதானத்துக்கு போனால் அவர் பேச மாட்டார், இல்லைன்னா அவரோட வக்கீல் எங்களிடம் பேச மாட்டார். அதையும் மீறி பேசினால் நாங்கள் என்ன கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அதிலிருந்து 10 மடங்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்வார்கள் என்றெல்லாம் முடங்கி கொண்டிருந்த நபர்கள் படிப்படியாக இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரிடம் சமாதானத்துக்கு போனார்களோ இப்பொழுது அவர்களே இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அந்த நோயிலிருந்து வெளிவருவது, அந்த வம்பிலிருந்து வெளிவருவது, அந்த கடனை அடைப்பதற்கு வேற ஒரு நல்ல அனுகூலம், ஏதோ ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கிளியர் பண்ணி பாசிட்டிவாக வெளிவரக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். முதல் தரமான ராஜயோகத்தை சுக்கிரன் இங்கு 9ஆம் வீட்டில் நீசமடைந்திருந்தாலும் நீசபங்க ராஜயோகமாக வருவதாலும் குருவின் பார்வையில் வருவதாலும் இந்த சுக்கிரன் என்பது பலனை கொடுக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பாதகமான பலன்களை கொடுக்காது. இதன் காரணம் குருவின் பார்வையில் வந்து விழுவதனால் அதன் எதிர்மறையான பலன்கள் கட்டுப்படும். புதன் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் அனுகூலத்தை கொடுக்கும். காரணம் 7ஆம் வீட்டில் புதன் இருக்கும் பொழுது ராசியை பார்க்கிறது. புதன் என்ற ஒரு கிரகம் ராசியை பார்க்கும் பொழுது புதிதாக புத்திசாலித்தனமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு என்பது இவர்களை மீறி ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்களுக்கு கிடைக்கும். 7.5 சனியில் அப்படியே அடிபட்டு மிதிபட்டு இருந்த நபர்கள் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் ஆக்டிவாகவும் செயல்பட முடியுமா? பலரை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு மின்னல் வேகத்தில் அந்த ஒரு புதிய சொல்யூஷன் என்பது கிடைக்கும். இதே புதன் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் 2ஆம் வீட்டில் சனி ராசியாதிபதியை பார்ப்பதனால் இவர்களது பிடியில் அனைத்து விஷயங்களும் இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இவர்களுக்கு வெற்றி என்பதை ஏற்படுத்தும், வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் தவிர இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு வருவது. இங்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் வருவது பூரணமான அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். லாபம் என்பது இது நாள் வரை எனக்கு கண்களில் தெரிந்தது, இப்பொழுதுதான் நான் அந்த லாபத்தை கையில் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த லாபத்தை இவர்கள் இப்பொழுது எடுத்து இந்த 7.5 சனியில் ஏற்பட்ட பலவிதமான கடன்களை இவர்கள் அடைப்பார்கள். ஒரு வீடு விற்கல, ஒரு இடம் விற்கல என்று வருத்தப்பட்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அவர்களுடைய வாகனத்துக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். நிறைய ஆட்கள் நியமனம் செய்வார்கள். தொழில் ரீதியாக நிறைய பிரான்ச் போடுவது, புதுசான ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது போன்ற அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்கு சாதகமாக இருக்கிறது. கண்டிப்பாக மகரம் சிகரம் ஏறும் என்பது இந்த மாதம் முழுவதுமே அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். அஷ்டமத்தில் சூரியன் என்ற ஒரு கிரகம் இருப்பதனால் சில நேரங்களில் நம்மை மீறி சில வார்த்தைகளை ஒரு வேகத்தில் நாம் பேசிவிடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஒரு வரி கட்டுவதாக இருக்கலாம், அல்லது கரண்ட் பில்லு கட்டுவதாக இருக்கலாம், ஏதாவது சின்ன கோளாறுகள் வராமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சூரியன் என்பவர் பித்ருக்காரகன். எனவே தந்தையின் உடல் நலனில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் சிகரமேறுவார்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கும் நான் வெகு நேரம் காத்திருக்கிறேன். நான் ரெடி, நீங்க ரெடியா என்று சொல்வதை போன்ற அமைப்பு கும்பராசிக்கு இருக்கிறது. என்ன சார் இப்படி சொல்கிறீர்களே என்று தானே யோசிக்கிறீர்கள். அதாவது கும்பராசி 7.5 சனியில் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னா, லாபாதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார், ஜீவனத்தை பார்க்கிறார். ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை.
இந்த பார்வை பரிவர்த்தனை 10ஆம் வீடு 11ஆம் வீடு என்று வருவதனால் முதல் தரமான ராஜயோகத்தை கும்பத்துக்குத்தான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நான் ரெடி, நீங்க ரெடியா என்று கும்பராசிக்காரர்கள் சொல்லலாம். 7.5 சனியில் மந்த போக்கில் இருந்தார்கள். இப்பொழுது சனி வக்ரம் என்பது வேகம், அதிவேகம். ஒரு நேரத்தில் 3 அல்லது 4 வேலைகளை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். வேலை கொடுப்பதற்கும் மற்றவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ராசியை சுக்கிரன் பார்க்கிறது. ராசியில் சுக்கிரன் இருந்தாலும், ராசியை சுக்கிரன் பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு பூரிப்பு, ஒரு பொலிவு. எல்லாரும் நம்மைத்தான் கவனிக்கிறார்களா, நம்மைத்தான் ரசிக்கிறார்களா, நமது குரலைத்தான் அவர்கள் ரசிக்கிறார்களா என்பது போன்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பிறகு இதே ராசியை புதன் பார்க்கும் பொழுது நமது புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் அங்கீகாரம் செய்து அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து நமக்கு மேலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பிறகு சுக்கிரன் நீசம் என்றாலும் அது நீசபங்க ராஜயோகத்தில் வருவதனால் அனுகூலத்தை தான் கொடுக்கும். இங்கு சூரியன் ஆட்சி என்பது கேந்திர ஸ்தானாதிபதி, கேந்திரத்தில் ஆட்சி என்பதனால் அரசாங்கம் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தி என்பது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அது பதவி உயர்வாக இருந்தாலும், வருமான உயர்வாக இருந்தாலும், அரசு உத்தியோகத்துக்காக காத்திருந்தேன் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், ஒப்பந்தங்கள் மூலம் அரசாங்கத்துடன் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி என்பது உண்டு. மேலும் கும்பத்துக்கு 7ஆம் வீடு சிம்மம் என்பதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர்களும் அவரவர் வயது சார்ந்து தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பஞ்சமாதிபதி களத்திரஸ்தானாதிபதி கூட்டணி என்பது அவரவர் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன, அதையும் சொல்லிவிடுகிறேன். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் இருப்பதனால் அந்த நேரத்தில் ஒரு ஆர்வத்தில் இவர்கள் யோசிக்காமல் மளமளவென்று பேசி விடுவார்கள். பிறகு வருத்தப்படுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பேசி ஒரு விஷயத்தை பிரச்சனைக்குள்ளாக்காமல் புத்திசாலித்தனமாக மௌனமாக இருந்தால் காரியம் ஜெயம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு அந்த ராகுவின் வீரியம் கட்டுப்படும். மகான்கள் வழிபாடு செய்யலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்வை பரிவர்த்தனை தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் வருவதனால் கண்டிப்பாக நான் சொல்வதை போல் இந்த ஆவணி மாதம் நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்கும் பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே அவர்கள் தாங்கள் இறங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை ரொம்பவும் பர்ஃபெக்டாக, கண்ணியமாக, கலை நயத்துடன் குறித்த நேரத்தில் கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு குரு 3ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் இந்த மாதம் இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் முதலில் குரு மங்கள யோகமாக வந்து பிறகு இதே செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு வருகிறது. 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? இதனை கொஞ்சம் உன்னிப்பாக பார்ப்போம். இங்கு குரு 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறது. 9ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறது. 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. 2, 3, 4, 9, 10, 11 வீடுகள் சம்பந்தப்படுகிறது. இவையெல்லாம் வெற்றி, சுகம், வாக்கு, பாக்கியம், தொழில், லாபம், இந்த 6 விஷயங்களையும் மையப்படுத்தி வருகிறது. பூரணமாக இந்த பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். வெற்றி மேல் வெற்றி என்பது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 7.5 சனிதான். ஆனால் அவர் இப்பொழுது வக்கரமாக இருப்பதனால் அவர் ஆப்போசிட்டாக போய்கொண்டிருப்பது என்பது அதன் எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு விலகி, எந்த வெளிநாடுகளில் நீங்கள் இதற்கு முன்பு பணத்தை இழந்தீர்களோ அதே இடங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எந்த இரவு நேரங்களில் உறக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்பட்டீர்களோ அதே நேரத்தில் ஒரு நல்ல உறக்கத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது.
6ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சூரியன் என்பவர் ஒரு நட்பு கிரகமாக வருவதனால் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் என்பது 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் எடுத்துக்கொண்டு அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டும், ஒரு பெரிய பில்டிங் கட்டுவதற்கு லோன் வாங்க வேண்டும் என்றாலும் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அதன் தீமையான பலன்கள் கட்டுப்படுகிறது. 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம். இங்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பது இவர்தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பது நாம் இவரை திருமணம் செய்ய போகிறோம், இவரை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூபில் பார்த்தேன், இவர் எனக்கு கரெக்டான நபர் என்று அந்த நபரை நம்மிடம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நாமும் மனம் மயங்கி அவருடன் ஒரு திருமண ஒப்பந்தத்துக்கு சமன்பாட்டுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குரு பாக்யஸ்தானத்தை பார்ப்பதனால் பாக்கியங்கள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அது ஆன்மீகமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், புதிய வாய்ப்புகளாக இருந்தாலும் ஏற்படும். குரு லாபத்தையும் பார்ப்பதனால் லாபம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு, சுபக்கிரகத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். இந்த வைராக்கியத்தை நாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்தி, அது நமது பணிகளாக இருந்தாலும் நமது வியாபாரமாக இருந்தாலும் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்குண்டான அமைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனுகூலமான பலன்கள், பார்வை பரிவர்த்தனை மற்றும் நான் சொன்னது போல் பாக்கியம், தொழில், லாபம் மற்றும் தனம். இதனால் வரை எனது இடத்துக்கு ஒரு வாடகைக்கு ஆள் வரவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் கிடைக்கும். நான் வீடு கட்ட ஆரம்பித்து விட்டேன் ஆனால் பாதியில் நிற்கிறது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன், அதாவது அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பு, அதற்கு ஒரு லோன் பெறக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் குறைந்த வட்டியில் அரசாங்கத்திலே இவர்களுக்கு கடன் கிடைப்பது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மீனராசி பூரணமாக அமைந்திருப்பதனால் இதனை முழுமையாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் நுணுக்கங்களையும் எடுத்து கூறி இந்த பலன்களை சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும். மேலும் புதிதாக ஜோதிடம் பழகுபவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக இருக்கும். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் மேலும் பல அரிய உயர்நிலை புரிதல் என்பது அவர்களுக்கும் ஏற்படும். பல நல்ல நிகழ்ச்சிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள்.